ஹலோ காய்ஸ், இன்னைக்கு சோயா சங்க்ஸ் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கப் சோயா சங்க்ஸை நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நீங்கள் வதக்குனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் பியூரி மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்க விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, நம்ம ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வச்சுருந்த அந்த சோயா சங்க்ஸை நல்லா புழிஞ்சி எடுத்து இப்போ வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஜாரில் 2 துண்டு தேங்காய், ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப், ஃபைனலாக கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டிங்கன்னா நம்மளோட சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி.